எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கா தமிழன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் லைவ் மியூசிக் கேபிட்டல்னு அழைக்கக்கூடிய டெக்ஸஸில் இருக்கிற ஹாஸ்டின் சிட்டியை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்கெண்ட் வந்துருச்சுங்க. ஒரு 2 நாள் எங்கேயாவது வெளியில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு சைட் சீயிங் போயிட்டு வரணும் டாலஸ்லேருந்து அப்படின்னு யோசிக்கும்போது எங்கடா போகலாம் அப்படின்னு தேடினீங்க வச்சுக்கோங்களேன். 2 நாளெல்லாம் டாலஸ்லேருந்து எங்கேயும் பெருசாக போயிட்டு வர முடியாதுங்க. ஏன்னா டெக்ஸஸ் பார்த்திங்கன்னா இந்தியா அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேட். 10 மணி நேரம் கார் ஓட்டுனீங்கன்னா கூட 500 மைல் போனீங்கன்னா கூட டெக்ஸஸில் தான் இருப்பீங்க. ஸோ எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி இப்போ தான் நான் சான் ஆண்டனியோ போயிட்டு வந்தோம், ஏன் ஆஸ்டின் போகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஆஸ்டின் ஏற்கனவே போயிருக்கேன். ஆஸ்டினில் வந்து என்னப்பா அவ்வளோ சூப்பராக தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்டின் இஸ் நத்திங் பட் கேபிட்டல் ஆஃப் டெக்ஸஸ். அது போக ஆஸ்டின் வந்து லைட் மியூசிக் கேபிட்டல் ஆஃப் யூஎஸ்ஏ அப்படின்னும் சொல்லுவாங்க. வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேட்ஸ், அதாவது வவ்வால் இருக்கு இல்லையா, பேட் காலனி வவ்வால் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. பேட் காலனி வந்து ஆஸ்டினில் தான் இருக்குது. கண்டிப்பாக நான் அதை போய் பார்க்க போகிறதில்ல. அது வந்து கொஞ்சம் அலர்ஜிக் எனக்கு. அதே மாதிரி அந்த ஸ்மெல் எனக்கு ஒத்துக்காது. டாலஸ்லேருந்து சரியாக ஒரு மேக்ஸிமம் 4 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம் ஆஸ்டின். டவுன் டவுனில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கேன். டவுன் டவுனில் தங்கி ஆஸ்டினில் என்னென்ன இடங்கள்லாம் இருக்குதுன்னு இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 2 days தாங்க, பெருசாக எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க போகிறதில்ல. ஸோ வாங்க டெக்ஸஸ் கேபிட்டலான ஆஸ்டின் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஒரு 4 hours டிரைவில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் ஆஸ்டினோட டவுன் டவுன் ஏரியா. அழகாக வந்து ரீச் ஆகிட்டோம். பெரிய டிராஃபிக்கில் எதுவும் மாட்டலை. ஆஸ்டின் டவுன் டவுன்லேயே நான் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தேங்க. எங்களோட ஹோட்டலோட பேர் ஹாம்னி ஆஸ்டின் ஹோட்டல். எக்ஸாக்டாக டவுன் டவுன்லேயே ஹோட்டல் புக் பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, பார்க்கிங்க்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஹோட்டல்லே வேலை பார்க்கிங் இருக்குது. இப்போ நைட் பார்த்திங்கன்னா $59 ப்ளஸ் டேக்ஸஸ். தனியாக வெளியில் பார்க் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு $30-35 வரும். டவுன் டவுனில் ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரம் $150 அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா $1000 வரைக்கும் கூட ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இந்த ஹோட்டல் நாங்கள் தங்கியிருக்க இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு இந்த ஹோட்டலில் ரூமோட வாடகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $200 ஸ்டார்ட் ஆகும். சம்டைம்ஸ் $400 கூட போகும். நாங்கள் பே பண்ணது பார்த்திங்கன்னா $260 பர் நைட், கிட்டத்தட்ட 26,000 ரூபா. ஒரு லாங் ட்ராவல் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. இப்போது ரூம் கீலாம் வாங்கியாச்சு. உள்ளே போயிட்டு ரூம்லாம் செக்இன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஸ்டின் டவுன் டவுனில் இருக்கிற டர்ட்டி ஸ்ட்ரீட் ஆர் 6th ஸ்ட்ரீட்னு அழைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்டி அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ஒரு தெரு. அதை தான் இப்போ நம்ம அடுத்து போய் சுற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ரூம் 4th ஃப்ளோரில் கொடுத்துருந்தாங்க. இந்த ஹோட்டலில் மொத்தம் 19 ஃப்ளோர்ஸ் இருக்குது. 19th ஃப்ளோரில் தான் ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. முதல்ல ரூமில் போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் போய் பார்ப்போம். இதுதான் லாபி ஏரியா. லிஃப்ட் பக்கத்துலேயே ரூம் கிடச்சிருச்சு, அதனால் ரொம்ப தூரம் நடக்க தேவையில்ல. ரூம் நம்பர் 424. கிட்டத்தட்ட 450 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ரூம்ங்க. 2 குயின் பெட்ஸோட இந்த ரூம் புக் பண்ணியிருந்தேன். ரூம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க இருந்தது. ரொம்ப மினிமலிஸ்டிக் இன்டீரியரோட நல்லா இருந்தது. பட் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ரூமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான் இனிஷியல் ஃபீல் எனக்கு. ஏன்னா நான் கொஞ்சம் ஹை ஹோப்ஸ் வச்சுருந்தேன். வியூவும் பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. 4th ஃப்ளோர்ன்றதுனால பெரிய வியூலாம் எதுவுமே இல்லை. பக்கத்தில் ஒரு சர்ச், அதுக்கப்புறம் டவுன் டவுன் பில்டிங்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட் மற்றபடி சொல்கிற மாதிரி எந்த பெரிய வியூவும் இல்லை. அடுத்து இப்போ நம்ம ரூஃப் டாப்பில் போயிட்டு ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
பையன் வந்தவுடனே ஸ்விம்மிங் பூல் போகணுன்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்காக தான் ஸ்விம்மிங் பூல் போயிட்டுருக்கோம். 19th ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஹோட்டல். ஸோ ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூலுக்கு இப்போ நம்ம வந்துவிட்டோம். வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அதுவும் குறிப்பாக டவுன் டவுன் வியூ. அகெயின் ரூம் மாதிரியே ஸ்விம்மிங் பூலும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ரொம்ப 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 சின்ன ஸ்விம்மிங் பூல். சீட்டிங் ஏரியா நிறைய இருந்தது, பட் ஸ்விம்மிங் பூல்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி, ரொம்ப நேரோவாக இருந்தது. கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். மேலே ஒரு ரூஃப் டாப் பார் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து டவுன் டவுனை போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். 6th ஸ்ட்ரீட்டுக்கு தாங்க இப்போ நான் கிளம்பிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நைட்டில், அதாவது ஆஃப்டர் 7 or 6க்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மார்னிங் டைம்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப, அதுவும் இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட்டாக இருக்குது, பெருசாக என்ஜாய் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி லைட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இடமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பட் இப்போ நான் டே டைம்லும் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன், நைட் டைமும் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களே எது பெட்டர்னு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு போங்க. ஜஸ்ட் ஒரு 2 minutes வாக் ஃப்ரம் த ஹோட்டலில் 6th ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரில. வாங்க நடந்து போய் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. நல்ல வேலைங்க, குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரல இந்த தெருவுக்கு. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வராதிங்க. சின்ன பசங்க அபவ் 15 years இருந்தால் தாராளமாக கூப்பிட்டு வரலாம். ஏன்னா குறிப்பாக ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர இடக்கு முடக்காக இருக்குது. இந்த 6th ஸ்ட்ரீட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டர்ட்டி ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. பெருசாக டர்ட்டியாலாம் எதுவும் பார்க்கல, பட் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நிறைய பார்ஸ் இருக்குங்க, இப்போ பார்க்குறீங்கல்ல, பாருங்கள், நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது பாரில். எங்கே பார்த்தாலும் ஷோஸ், லைவ் மியூசிக்குன்ட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. குறிப்பாக ட்ரிங்க்ஸ் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடமே. ஆஸ்டினில் பார்த்திங்கன்னா யங் க்ரௌட் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. அதனால் யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். 6th ஸ்ட்ரீட்டுக்கு டர்ட்டி ஸ்ட்ரீட்னு இன்னொரு பேர் கூட இருக்குங்க. நான் ஏன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொன்னேன்னா, போன மாதம்தான் ஒரு இந்தியன் பொண்ணு இந்த இடத்துல ஒரு ஷூட் அவுட்டில் இறந்து போயிருக்காங்க. சின்ன பொண்ணு தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது எப்பவுமே நல்லது. அதுவும் ரொம்ப நைட்டில் ஃபேமிலியோடலாம் தயவுசெய்து வந்துடாதீங்க, குழந்தைங்கள கொண்டே வராதிங்க. 6th ஸ்ட்ரீட் பார்த்து முடிச்சாச்சுங்க. ஒரு நல்ல லைவ் மியூசிக் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஒரு ஷோஸ், காமெடி ஷோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இல்லை அடல்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஃபார் எவ்ரி ஒன், யூனோ மென், விமென் எல்லாருக்குமே அங்கே ஒரு பேக்கேஜாக எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வரலாம். பட் கிட்ஸோடலாம் வந்துடாதீங்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். மற்றபடி ஹையாலாம் ரேட் பண்ண முடியாது. சும்மா இங்கே எதுவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு தெரு அமைக்கணும், நிறைய விஷயங்கள் சேர்க்கணும் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த 6th ஸ்ட்ரீட். ஸோ இப்போ பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஆஸ்டின் வந்து ஃபுட் ட்ரக்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. அப்படி இந்தியன் ஃபுட் ட்ரக்கில் பாவ் பாஜி எக்ஸ்பிரஸ்னு ஒரு கடை வந்து ரொம்ப ஹை ரேட்டிங் இருக்குது. நிறைய பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையிலே இந்த ரெஸ்டாரண்ட் ஒர்த்தா அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வாங்க பாவ் பாஜி எக்ஸ்பிரஸில் போய் சாப்பிடுவோம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட கன்வீனியண்ட்டாக இல்லை. நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா வடா பாவ், பாவ் பாஜி, அதுக்கப்புறம் பானிபூரி. குவான்டிட்டி அண்ட் போர்ஷன்ஸ்லாம் நல்லா ஹியூஜாகவே இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லாவே இருந்தது.
டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலாக பாவ் பாஜி வந்து சுமாராக தான் இருந்தது. வடா பாவ் தான் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆவரேஜான ஒரு டின்னர் தான். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. வந்துட்டு 6th ஸ்ட்ரீட் போய் பார்த்தோம். டின்னரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஹோட்டலில் போய் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலைல அழகாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டெக்ஸஸ் ஸ்டேட் கேபிட்டல், அதாவது தலைமைச் செயலகம், இந்த ஊரோட தலைமைச் செயலகத்தை போய் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு போய் சுற்றி பார்க்கலாம். நாளைக்கு காலைல உங்களை சந்திக்கிறேன். காலையில் ஆயிடுச்சுங்க. இப்போ மணி 8 காலையில். இப்போ தான் ஹோட்டலை ஃபுல்லாக சுற்றி பார்க்க நேரம் கிடச்சிது. பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா லாபிலேயே தான் இருக்குது. கீழே வந்து மேலே பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது ஹோட்டல். பஃபே இல்லைங்க பிரேக்ஃபாஸ்ட்டில், அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு காஃபி அண்ட் ஸ்நாக் ஏரியாவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது ஆம்பியன்ஸ். நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்துச்சு காலையில் இங்கே வந்து ஒரு காஃபி குடிக்கிறது. அது போக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து அவகேடோ டோஸ்ட் வித் சனி சைட் அப், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் கபாப்னு ஒன்று இருந்தது. வேணாம்னு சொல்ல ஆர்டர் பண்ணாங்க. ஓவரால் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் குட். இப்போ சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஸ்டேட் கேபிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஸ்டேட் கேபிட்டலோட பில்டிங். அவ்வளோதாங்க, தூங்கி எழுந்தாச்சு. இன்றைக்கி அடுத்த நாள் நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆஸ்டின், டெக்ஸஸோட கேபிட்டல் தான் ஆஸ்டின். முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸ்டேட் கேபிட்டல்னு அழைக்கக்கூடிய இந்த ஊர் தலைமைச் செயலகம் இங்கே தான் வந்திருக்கோம். கவர்மெண்ட் ஆஃபீஸ், அசம்பிளி எப்படிலாம் அமைச்சு வச்சுருக்காங்க, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்ன்றதை இப்போ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டேட் கேபிட்டல் டவுன் டவுன் மாதிரி பிஸியான ஏரியாவில் இருந்தாலும் என்விரான்மெண்ட் பார்த்திங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல் அண்ட் காமாக இருக்குங்க. 1850s கட்டியிருக்காங்க இந்த ஸ்டேட் கேபிட்டல். அந்த காலத்துலேயே $150,000 செலவில் கட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டேட் கேபிட்டலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா டெக்ஸஸ் பற்றின ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிய வரும். இந்த பில்டிங் என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர். நம்ம ஊர் பார்லிமெண்ட்லேயும் இந்த மாதிரி விசிட்டர்ஸை அலோவ் பண்ணுற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நம்ம ஊரோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் தமிழ்நாடு அசம்பிளியில் இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட்டே வைக்கலாம். எவ்ரிடே குரூப் டூர்ஸ் இருக்குது. டூர்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஒரு பிளேஸையும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டைம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்க. சண்டேஸில் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 to 4 தான் இந்த குரூப் டூர்ஸ் அவைலபிள். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா, அதாவது என்ட்ரான உடனே உங்களுக்கு இந்த பப்ளிக் டூரோட டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு எடுக்கணுன்னா நீங்கள் பப்ளிக் டூர் எடுத்துக்கலாம். பட் நான் எடுக்கலைங்க. ஸோ இப்போ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க. கீழே டூமுக்கு கீழே, அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஒரு டூம். இது தான் லோன் ஸ்டார்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்திங்கன்னா டெக்ஸஸோட ஃப்ளாக்ஸ் 6 ஃப்ளாகையும் ஆர்ட் ஒர்க்கில் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து நீங்கள் மேலே பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். பயங்கரமாக எக்கோ வரும். அந்த எக்கோ சவுண்டுக்காகவே நிறைய பேர் அந்த டூமுக்கு கீழே நின்று சவுண்டு கொடுத்துட்ருப்பாங்க. இந்த கவர்மெண்ட் பில்டிங் வெறும் விசிட்டர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, இன்னமும் ஆக்டிவாக தான் இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன். லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ் 3மே இந்த பில்டிங்குள்ளே ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. பக்கத்துலேயே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது. அது போக இங்கே இன்னும் வந்து கவர்னர்ஸ்லாம் வந்து அவங்களோட லா பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அசம்பிளி நடந்துகிட்ருக்கு. இன்னமும் ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்க ஒரு கவர்மெண்ட் பில்டிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. சரி, கீழேருந்து டூமை ரொம்ப நேரம் பார்த்தாச்சு. இப்போ மேலே போய் மேலேருந்து கீழே வியூ பார்ப்போம். பாருங்கள், டெக்ஸஸ் ஃப்ளாக் கீழே டிசைன் உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்குங்க. பில்டிங் டோம்லாம் கிட்டேருந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த கவர்னரோட ஃபோட்டோ, நான் முன்னாடியே சொன்னல கீழே இருந்ததில்ல. ஒவ்வொரு தடவை கவர்னர் எலெக்ட் ஆகிட்டார்னா புது கவர்னரோட ஃபோட்டோ கீழே இருக்கும். மற்ற கவர்னரோட ஃபோட்டோஸ்லாம் ஒன்று ஒன்றா மூவ் ஆகிட்டே போகும். அப்படி தான் கீழேருந்து 4வது மாடி வரைக்கும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு மாசமா இந்த அசம்பிளி, தலைமைச் செயலகம், முதலமைச்சர் இதெல்லாம் பார்த்து ஃபைனலா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது, அடடா நம்ம ஊர் தலைமைச் செயலகம் போய் இந்த மாதிரி டூர் இருந்தா போய் பார்க்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது.
இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுப்ரீம் கோர்ட், அதாவது 1800s early 1900s சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் இருந்திருக்குங்க. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட் இந்த பில்டிங்கில் இல்லை, புதுசாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெனோவேட் பண்ண புது பில்டிங்கில் சுப்ரீம் கோர்ட் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. பட் இது வந்து அந்த காலத்து சுப்ரீம் கோர்ட். இப்போ பார்த்துட்ருக்கீங்களா ஃபோட்டோ, இது அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ரூமும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அசம்பிளி. இங்கே தான் வந்து கவர்னர்ஸ் அப்புறம் லா மேக்கர்ஸ்லாம் வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு ஒரு விஷயம் புரியல, இது இப்போ கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கா இல்லை அந்த காலத்து செட்டப்பா அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியல. அவ்வளோதாங்க, டெக்ஸஸ் ஸ்டேட் கேபிட்டல் பார்த்தாச்சு. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊட்டாவில் போயிருக்கும்போது ரொம்ப அந்த டூர் எடுத்திருந்தோம், அதனால் அவங்க நிறைய இடம் சுற்றி காமிச்சாங்க. ப்ளஸ் நிறைய ஓப்பனாக இருந்தது. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா வாட்டியும் இப்படி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களான்னு தெரில. பட் அப்படி இருந்தால் கண்டிப்பாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. பெருசாக பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை. அகெயின் இந்த ஆர்கிடெக்சர், இந்த பில்டிங், அந்த ஹியூஜ் ஸ்கேல், மேசிவ் சைஸஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருந்தது. பட் மற்றபடி சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்போ அடுத்து நம்ம வந்து ஒரு சன்செட் வியூ பாயிண்ட் போகிறோம், லேக் டிராவிஸ். அங்கே வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். வாங்க சன்செட் போய் பார்ப்போம். ஸ்டேட் கேபிட்டல்லேருந்து ஒரு 30 minutes ட்ரைவில் நீங்கள் லேக் டிராவிஸ் போய் ரீச் ஆகிடலாம். போகிற வழியில் வியூஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், சீனிக்காக இருக்கும். இது லாங் வீக்கெண்ட்றதுனால செம்ம கூட்டம், பார்க் பண்ண கூட இடம் இல்லை. உள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் ஓஎஸ்எஸ்ன்னு. இந்த லாங் வீக்கெண்ட்றதுனால கூட்டம் பார்த்திங்கன்னா பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்களா, இதுதான் க்ரௌடு. செக்இன் பண்ணுறதுக்கே 1 hour ஆகும் போல். நிறைய பேர் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு சன்செட் வியூஸ் பார்க்குறதுக்காக தான் ஆர்வமாக இருக்காங்க. லேக் டிராவிஸ் வியூ பார்க்குறதுக்கு இங்கே வந்து நின்னாச்சு. எப்பா சாமி, இந்த லாங் வீக்கெண்டில் மட்டும் தயவுசெய்து வந்துடாதீங்க. பார்க்கிங் கிடைக்கிறதுக்கே ஒரு 30 நிமிஷம் ஆச்சு. லக்கீலி ஒருத்தர் கார் எடுத்தாங்க, அதனால் எனக்கு பார்க்கிங் கிடச்சிது. ஆனால் வியூ வந்து தாறுமாறாக இருக்குங்க. வியூ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதே சமயம் க்ரௌடும் காட்டுறேன். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போய் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வரணுன்னா கூட $10 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மேபி இந்த லாங் வீக்கெண்ட்னால தான் இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நார்மல் டைமில் வந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லேக் தான் லேக் டிராவிஸ். எல்லோரும் சன்செட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பில்டிங் தான் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த ரெஸ்டாரண்ட்டான ஓயாசிஸ். பாருங்கள், அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே சன்செட் பார்க்கலாம். நாங்கள் கூட இங்கே ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டோம், குடிச்சிக்கிட்டே தான் இந்த சன்செட்லாம் பார்க்க போகிறோம். அந்த $10 என்ட்ரன்ஸ் ஃபீக்கு நீங்கள் $10க்கு ஏதாவது வாங்கிக்கலாம். இன்றைக்கி வெதர் சூப்பராக இருந்தது, கிளியர் ஸ்கைஸ், அதனால் இந்த சன்செட் நல்லா பார்க்க முடியுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க சன்செட் பார்க்கும்போது. எப்பயுமே கடைசி நேரத்தில் சன்செட் ஆகும்போது ஏதாவது ஒரு க்ளவுட் வந்து மறைச்சிரும். பட் இன்றைக்கி வியூஸ் வந்து கிளியராக இருந்தது. அவ்வளோதான், சூரிய பகவான் மறைஞ்சிட்டார். ஸோ லேக் டிராவிஸ் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எனக்கு உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஆஸ்டின் வந்ததுலேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ அடுத்து நம்ம இங்கேருந்து ஹாமில்டன் பூல்னு ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 1/2 hour டிரைவ். நீங்கள் ஹாமில்டன் பூல் போகணுன்னா ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணிவிட்டு போகணும். ஜஸ்ட் லைக் தட். அதுவும் குறிப்பாக அந்த லாங் வீக்கெண்டில் போனீங்கன்னா ஃபுல்லுன்னு இருக்கும், உங்களால் போக முடியாது. ரிசர்வ் பண்ணிவிட்டு போகிறது தான் பெட்டர். சரி, இப்போ வாங்க போய் ஹாமில்டன் பூல் பார்க்கலாம். லேக் டிராவிஸ்லேருந்து ஒரு 45 minutes ட்ரைவ். அது போக டவுன் டவுன்லேருந்து ஒரு 45 minutes ட்ரைவ் தான் இந்த ஹாமில்டன் பூல் இருக்க ஏரியா. இங்கே தான் வந்திருக்கோம். ஏர்லி மார்னிங் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டர், டிராஃபிக் கம்மியாக இருக்கும். அதே சமயம் நீங்கள் இங்கே எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ குளிக்க முடியாது. பார்க்கிங் ஏரியாலேருந்து ஒரு 10 to 15 minutes வாக் தான். 0.25 mile ட்ரெயில் தான். அந்த ட்ரெயினும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ நம்ம தமிழ் படத்தில் வர ஒரு செட்டு மாதிரி இருக்கும் இந்த ஹாமில்டன் பூல். ஒரு நேச்சுரலி ஃபார்ம்டு, அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ரிவர் உடஞ்சி இந்த ஹாமில்டன் பூல்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி வாட்டர் ஃபால் அமைஞ்சிருக்கு ஆர் உருவாகி இருக்குதுன்னு சொல்லலாம். வாட்டர் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் பார்க்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தினமும் பாக்டீரியல் லெவல்ஸ் செக் பண்ணுவாங்க. எப்பப்பெல்லாம் பாக்டீரியல் லெவல்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கோ அப்போல்லாம் வந்து ஸ்விம்மிங் வந்து பேன் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி சமீப காலமாக ரொம்ப நாளாகவே ஸ்விம்மிங் பேனில் இருக்குது. அது போக இப்போ நம்ம நடந்து வந்தோம் பார்த்திங்களா, அந்த பாதை மட்டும் இல்லை,
இந்த வாட்டர் ஃபால் பார்க்குறீங்களா, அதுக்கு பின்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் இருக்குது. அந்த வாட்டர் ஃபாலில் கூட நீங்கள் சுற்றி இந்த கேவுக்குள்ளேருந்து நடந்து வரலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்ரையலையும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபார் சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ். அது போக ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது போல், அதனால் யாரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய மீன்கள் இருந்தது. ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதி தர மாதிரி ஒரு இடமா அது அமைஞ்சுது. கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்தீங்கன்னா போய் பாருங்கள். என்னங்க, ஹாமில்டன் பூல் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சீனிக்காக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. பட் வாட்டர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும். இன்றைக்கி வெதர் நல்லா இருந்தது. பட் ஸ்டில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுவும் போச்சு. இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இன்றைக்கி டே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ வந்து போய் எங்கேயாவது சாப்பிட்ணும். ஆஸ்டின்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சங்கம் ரெஸ்டாரண்ட் வந்து என்னோடய ஃபேவரெட். அங்கே ஆம்பூர் பிரியாணி பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்லான்னு தான் இங்கே வந்தேன். டிஃபன் ஐட்டம்ஸ் எஸ்பெஷலி தோசை அப்புறம் பிரியாணிலாம் ரொம்ப ரொம்ப பாப்புலர். நம்ம ஊர்லலாம் எப்படி பார்சல் கொடுப்போமோ அதே மாதிரி பேக்லாம் வச்சுருக்காங்க. வெயிட் டைம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற வேண்டிய நிலமை இருக்குது. நம்ம ஊர் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்லாம் எப்படி கூட்டம் இருக்குமோ அதே ஆம்பியன்ஸ், அதே செட்டப் தான். நான் ஆர்டர் பண்ணேன். ஆம்பூர் பிரியாணி வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நீங்களும் ஆஸ்டின் வந்தீங்கன்னா எங்கேயாவது போய் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சங்கம் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுங்கள். நல்லா தான் இருந்துச்சு. 2-3 தடவை சாப்பிட்டேன். லாஸ்ட் டைம் சான் ஆண்டனியோ போகும்போது கூட ஆஸ்டினில் சாப்பிட்டுட்டு தான் போனோம். நல்லா இருந்தது. மதுரை மல்லி தோசை என்னோடய ஃபேவரெட். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணுங்கள். தூங்கி எழுந்துட்டு நாளைக்கு வந்து ஆஸ்டின் டவுன் டவுன் பக்கத்துலேயே இருக்கிற பார்டன் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல போய்ட்டு குளிக்க போகிறோம். இது வந்து ஒரு தெர்மல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக ஹாட்டாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. இன்னும் நான் அதை பற்றி விசாரிக்கவும் இல்லை. பட் ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். சூப்பராக போய் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகலாம், குளிக்கலாம். அது எப்படி இருக்குன்னு இப்போ அடுத்து போய் பார்க்கலாம். காலையில் ஆகிடுச்சிங்க. இப்போ ஹோட்டல் செக் அவுட் பண்ண போகிறோம். ரூம்ஸ் வந்து இனிஷியலாக டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் 2 நாள் ஹோட்டல் ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. லொக்கேஷன் நல்லா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் ரியலி குட். இப்போ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பார்டன் ஸ்ப்ரிங்ஸ் போகிறோம். இட்ஸ் நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல். அதாவது நேச்சுரல்னால் அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பூல் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. அங்கே தான் இப்போ போய் குளிக்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இயர் ரவுண்டு பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து கூலாகவே வச்சுருக்குமா. ஸோ அதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். வாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு இப்போ போய் பார்க்கலாம். டவுன் டவுன்லேருந்து ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா பார்டன் ஸ்ப்ரிங்ஸ் வந்துடும். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண வேணாம். பார்டன் ஸ்ப்ரிங்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்துருப்பீங்க. சாமி, பார்க்கிங்கே கிடைக்கலைங்க. ஓப்பன் பார்க்கிங் தான். நிறைய இடம் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல கூட பார்க்கிங் கிடைக்கல. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் சுற்றிக்கிட்டே இருந்தேன். லாங் வீக்கெண்ட்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. அதுவும் சம்மர்லாம் வந்துடாதீங்க. நடந்து போகிற அந்த பாதை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இருந்தது. குட்டி குட்டி ட்ரெயின் ட்ராக்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாகசங்கள்லாம் நிறைய பேர் செஞ்சாங்க. பிரிட்ஜிலேருந்து குதிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நிறைய பேர் குதிச்சுட்டு இருந்தாங்க. வாட்டர்லாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அது பாருங்கள், டாய் ட்ரெயின்லாம் போயிட்டுருக்கு. பார்க்கிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வாக் தான். பெரிய இடம். நீங்கள் எந்த சைடுக்கு வேணாலும் நீங்கள் போய் குளிக்கலாம். பட் பார்க்கிங் பக்கத்துலேயே நிறைய பேர் இருந்ததுனால எல்லா க்ரௌடும் பார்த்திங்கன்னா ஒரே ஏரியாவில் இருந்தது. இது போக இன்னொரு டைரெக்ஷனுக்கெலாம் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. நடக்கிற அளவுக்கு பொறுமையும் இல்லை. ஏன்னா அவ்வளோ வெயில். இந்த மாதிரி ஒரு க்ரௌடு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தண்ணியில் இறங்கவே தோணலை. ரொம்ப திங்க் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் நேரம் போய் குளிக்கலாமான்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் கம்மி. போக போக பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிற்கக்கூட இடம் இல்லை. பேக்ஸ்லாம் வச்சா சேஃபான்ற அளவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் கயாக்கிங்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் நிறைய பேர் வீட்டிலேருந்து இந்த வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் எனக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தண்ணியில் இறங்கணுன்னே தோணலை. முடிஞ்ச வரைக்கும் ஹாலிடே இல்லாத டைமில் வாங்க, அப்போ தான் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதாங்க, பார்டன் ஸ்ப்ரிங்ஸ் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் சத்தியமாக தண்ணியில் இறங்கவே இல்லைங்க. க்ரௌடு பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பார்க்கிங்கு, எவ்வளோ க்ரௌடுனா, இந்த மாதிரி லாங் வீக்கெண்ட்லாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த இடத்துக்கு வந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ரௌடே இல்லாத இடமா பார்த்து தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். பட் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு.
ஸோ அவ்வளோதான், இப்போ வந்துட்டோம். சார்ஜ் பண்ண டெஸ்லா சார்ஜிங் சென்டருக்கு வந்துட்டோம். சார்ஜ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டாலஸை நோக்கி போக போகிறோம். இந்த ஆஸ்டின் சீரீஸ் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பெருசாக எக்ஸைட் ஆகிற மாதிரி எனக்கு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 2 நாள் சும்மா ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்துட்டு போனோன்னா தாராளமாக வந்துட்டு போகலாம். ஒரு ஷார்ட் ரைடில் சொல்கிறேன். மற்ற இடங்கள்லாம் டாலஸ்லேருந்து போனோன்னா கிட்டத்தட்ட 8 hours 10 hours 12 hours ட்ரைவ் பண்ணணும். இது 3 hours-லேயே நம்ம அழகாக வந்துட்டு போகலாம். அவ்வளோதாங்க. ஸோ வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ ட்ராவல் பண்ண போகிறோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ, லேக் டாஹோ, அப்புறம் உலகத்திலே ரொம்ப அழகான ட்ரைவான US1 ட்ரைவ்லாம் போக போகிறோம். அடுத்தடுத்து நம்ம ட்ராவல் சீரீஸில் அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.